அடுத்ததாக அல் ஆம் வல் ஹாஸ். அல் ஆம் என்று சொன்னால் பொதுவாக எல்லோரையும் அல்லது எல்லாவற்றையும் உள்ளடக்கும் ஒரு பொது சொல். அதுக்கு நாங்கள் ஆம் என்று சொல்லுவோம். அதற்கு சில அரபு பாஷையில் சில சொற்கள் பாவனையில் இருக்குது. அந்த சொற்களை பற்றியும் பார்ப்போம். அதற்கு பிறகு அல்ஹாஸ். அல்ஹாஸ் என்றால் சிலரை அல்லது சிலவற்றை குறிக்கும் சொல். அப்போ எப்பயும் ஆம்ங்கிறது அடிப்படையாகத்தான் எடுப்போம். எந்த பொதுவான ஒரு சொல் வரும் என்றால் அது அடிப்படையாக அது பொதுவாக சொல்லாகத்தான் கருதப்படும். அப்போ அந்த சட்டம் எல்லோருக்கும் உரியதாக அல்லது எல்லாவற்றுக்கும் எல்லா நிலைமைக்கும் உள்ளதாகத்தான் கொள்ளப்படும். அந்த சட்டத்தை சிலருக்கு மட்டும் அப்படி என்று நாங்கள் ஒரு சொல்கிறதா இருந்தால் அல்லது சில நிலைமைகளுக்கு மட்டும் என்று சொல்கிறதா இருந்தால் அதுக்கு ஆதாரம் கொண்டு வரும். அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இந்த பொதுவாக ஆமுக்கு பாவிக்கக்கூடிய சொற்கள் என்ன? அதில் முக்கியமான சொல் தான் குல். குல்லுன் என்கிற அந்த சொல்லியிருக்கிறாங்க. குல்லுங்கிறது ஆமுக்கு பொதுவாக எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு சொல். இப்போ நாங்கள் புகாரி முஸ்லிமில் வர ஹதீத் அபி மூசல் அஷாரி ரஹிமஹுல்லாஹ் ஹதீத் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க, குல்லு முஸ்கிரின் ஹராம். போதையூட்டக்குள்ள எல்லாமே ஹராம். அப்போ குல்லு என்கிற அந்த குல்லு முஸ்கிரின் அந்த குல்லுக்குள்ள என்ன செய்யுது? எல்லாமே அடங்குது. அப்போ என்னென்ன வகையெல்லாம் போதை ஊட்டக்கூடிய வஸ்துகள் இருக்குதோ அனைத்தும் இதுக்குள்ள அடங்குது. அது திரவமாக இருந்தாலும் சரிதான், திண்மமாக இருந்தாலும் சரிதான். அதாவது திரவம் என்றால் தண்ணி போல இருந்தாலும் சரிதான், திரவமாக கஞ்சா அல்லது அபின், அடுத்தது என்ன போதை பொருட்கள் போன்று என்ன இதாக இருந்தாலும் அல்லது பவுடராக இருந்தாலும் எல்லாமே ஹராம் என்று அடைஞ்சிடும். அப்போ இதில் எதுவுமே விதிவிலக்காக முடியாது. அதே போல்தான் குல்லு பிதாத்தின் வலாலா, பிதாத் எல்லாம் வழிகேடுகள் என்று சொல்லக்குள்ள. அப்போ நாங்கள் என்னென்ன பிதாத் எல்லாம் மார்க்கத்தில் இருக்கிறதோ அனைத்தும் வழிகேடாகத்தான் நிச்சயம் கருதப்படும். அப்போ அதில் பிதா ஹசனா பிதா செய்யாண்டு பிரிக்க இயலாது, ஷரஈயம் பிரிக்க இயலாது மார்க்க ரீதியாக. இல்லை அந்த சொல் ரீதியாக பாஷை ரீதியாக பிரிக்கணும், அது ஒரு விஷயம். ஆனால் அந்த மார்க்க ரீதியாக என்ன செய்ய முடியாது, பிதா ஹசனா செய்யாண்டு பிரிக்க இயலாது. ஆனால் பிதாத்துக்குரிய வரவேற்கிறது நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளணும். அதாவது பிதாண்ட மா உஹ்திஸ வலம் யதுல்ல அலா உஜூபிஹி அவ் இஸ்திஹ்பாபிஹி தலீலு மினல் கிதாபி வஸ்ஸுன்னா. புதுசாக உண்டாக்கப்பட்ட விஷயம், அது குர்ஆன் ஹதீஸில் எதுவுமே ஆதாரம் இல்லை. அப்போ எனவே குல்லு பிதாத்தும் லலாங்க கூட இப்போ எல்லா பிதாத்தும் லலாலாண்டு வரும். அதே போல ஜமீ என்று சொல்லியிருக்குது. குர்ஆன் பார்த்தோம்னா குல்லு மன் அலைஹா ஃபான், அந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாரும் அழிந்து வருவாங்க. அப்போ அதில் யாரும் பூமியில் யாரும் அழியாமல் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிடல, எல்லாரும் அழிய. குல்லுமன் அலைஹா, அலைஹான அலல் அர்த், பூமியில் இருக்கக்கூடிய அனைத்துமே அழியக்கூடியவைகள். அப்போ இது அழியாது என்று சொல்றதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அப்போ அதான் காட்டுவோம் இல்லை இதுலேருந்து இது அழியாது என்ற. ஆனால் குல்லு என்று சொல்லிடத்தோம்னா எல்லாமே பூமியில் இருக்கிற எல்லாரையுமே அடக்கி கொள்ளும். அதே போல் தான் ஜெமீ. உதாரணமாக ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன், எல்லா மலாய்க்கமாரும் சுஜிதார்கள். அந்த மலாய்க்கமாரில் யாருமே இஸ்திஸ்னா இல்லை. சரிதானே? அதே போலதான் காஃபா என்ற சொல், அதுவும் என்ன, யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, மார்க் இஸ்லாத்தில் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, முழுமையாக நுழைந்து விடுங்க, எல்லோரும் காஃபத்தன். அப்போ எல்லாரையும் என்ன செய்யும் அது அடங்கும். அப்போ காஃபா என்று சொல்லும் என்ன செய்யப்படுது, மின் அல்ஃபாதுல் உமூம். இப்போ நாங்கள் பார்த்தோம் அல்ஃபாதுல் உமூம், முதலாவது அந்த உமூம் பொதுவாக எல்லாருக்கும் சட்டம் வழங்குறது பாவிக்கக்கூடிய முதலாவது சொல்லி நான் படித்தம் குல், அடுத்தது ஜமீ, அடுத்தது காஃபா. அடுத்து இன்னொரு சொல் இருக்குது, ஒரு முஃப்ரதான சொல், ஆனால் அது அலிஃப்லாம் வந்திருக்கும். இஸ்மு முஃப்ரத் ஆக்கின் அல் முஅர்ரஃப் பில் அலிஃப் வல்லாம், அலிஃப்லாமோட மாரிஃபாவாக்கப்பட்ட முஃப்ரதான சொல். எப்படி இன்னல் இன்சான லஃபி ஹுஸ், மனுஷன் என்ன அப்போ குல்லு இன்சானு எல்லா மனுஷனும் என்ன நஷ்டத்தில் அடிக்காங்க. இல்லல்லதீன ஆமனு உனக்கு ஈமான் கொண்டாக்குள்ள தவிர. அப்போ இந்த முதல்ல இன்னல் இன்சானங்கிறது என்று சொல்லக்கூட எல்லா மனுஷனும் அடங்கிக் கொள்வாங்க. பிறகுதான் இல்லாங்கிறது என்ன சரி இஸ்திஸ்னாவாக
பிறகு வருது. அதே போல வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தவு ஐதியஹுமா, என்ன செய்யுங்க, களவெடுத்த ஆணும் பண்ணு. அப்ப அந்த அஸ்ஸாரிக்குங்கிற முஃப்ரது அதுல அலிஃப்லாம் வந்திருக்கு. அப்ப குல்லு சாரிக்கின் குல்லு சாரிக்கத்தின் எல்லா களவெடுத்த எல்லாரையுமே என்ன செய்யும், உள்ளடக்கி கொள்ளும். அதே போலதான் அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிது மின்ஹுமா மியத ஜல்தா. அப்ப எல்லா அந்த அஸ்ஸானியாங்கிறது முஃப்ரத், ஆனால் அதுல அலிஃப்லாம் வந்திருக்கு. அலிஃப்லாம் என்னத்துக்குரியது, இஸ்திக்ராக்குக்கு உரியது. அப்ப யாரெல்லாம் விபச்சார பெண்களாக விபச்சார ஆண்களாக எல்லாரும் இதிலே என்ன செய்வாங்க, அடங்குவாங்க. இன்னொன்று இருக்குது இஸ்ம் முஃப்ரத், ஆனால் இலாஃபத்தை கொண்டு மாரிஃபாக்கப்பட்ட இஸ்முல் முஃப்ரத் பில் இலாஃபா, இலாஃபத்தின் ஊடாக மாரிஃபாவாக்கப்பட்ட ஒரு முஃப்ரதான இஸ்ம். எப்படி ஹுவத் தஹூரு மாவுஹு அல் ஹில்லு மைத்தத்து, அந்த கடலை பற்றி வரக்குள்ள அந்த கடலில் உள்ள தண்ணி எல்லாம் சுத்தம், அதில் சாகிறதுகள் என்னது ஹலாலாகும். அப்போ அந்த மாவுஹு என்று சொல்லி அப்போ எந்த கடலாக இருந்தாலும் சரி அந்த கடலில் உள்ள தண்ணி சுத்தம். அடுத்தது என்ன மையத்தாக இருந்தாலும் அந்த கடலில் மைக்கிற ஏதோ வாழ்கிற ஏதாவது ஒன்று மௌத்தாவும் செத்து போகும்ன்றா அதுவும் எங்களுக்கு ஹலால். அப்போ மைத்தத்து ஹூ, அந்த ஹூங்கிற எல்லாமே என்ன செய்யப்படுது, அதில் ஒரு இலாபதி செய்கிறது மூலமாக என்ன செய்யப்பட்டிருக்காங்க, அங்கே ஆமாக வருது. அதே போல நக்கிரா மாரிஃபாவோட இலாபத்து செய்யப்பட்டா ஒயின் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா, நீங்க அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நீங்க கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க கணக்கிட மாட்டீர்கள், பண்ணி பார்த்தீங்கன்னா. அப்ப இந்த நிஅமத்தல்லாஹிங்கிற அப்ப நிஅமத்துங்கிற ஒரு முஃப்ரது என்ன செய்யப்பட்டிருக்குது, மாரிஃபாவால இலாபத்து செய்யப்பட்டிருக்கு. அப்ப நிஅமத்தல்லாஹி என்ற ஐ நிஅம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை என்ற அர்த்தம் வரும். அதே போலதான் மண் என்று சொல்லியிருக்குது, மா என்று சொல்லியிருக்குது, ஐ என்று சொல்லியிருக்குது, ஐயுங்கிறது ஐன என்று இருக்கிறது, ஐயான என்று இருக்கிறது, மத்தா என்று. இதுகள் ஷரத்துடைய மானாவில் வரும் என்றால் அதுகள் எல்லாம் ஆமுல் அடங்கும். ஒமன் கதல முஃமினன் ஹதஅன் ஃபதஹ்ரீரு ரகபத்தி முஃமினா. எப்ப யார் ஒரு மூமினை கொள்றாங்களோ அவன் நிச்சயம் மூமினை, ஒரு மூமினான ஒரு அடிமை. அப்ப ஒமன் கத்தல, அப்ப மண் வந்துட்டு யாரெல்லாம் இந்த கொள்றானோ அந்த முழு பேருக்கு வஹியலில் ஆக்கில். அப்ப இந்த மண்ணுங்கிற இந்த இடத்துல உயர்தனைக்கு பாவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது மாவர் வமா தஃஅலூ மின் கைரின், நீங்கள் ஏதாவது நல்ல ஒன்று செஞ்சீங்க என்றால் யஅலமுல்லாஹ், செய்தால் அந்த வமா ஷரத்துடைய அர்த்தம் இருக்குது. வமா தஃஅலூ மின் கைரின், நீங்கள் ஏதாவது நல்ல விஷயம் செய்தால் யஅலமுல்லாஹ், அந்த ஷரத்துடைய ஜவாப்ல வந்ததுனால ஜிஸ்ம் வந்திருக்குது. வஹிய லிகைரில் ஆக்கில், இது வந்து என்ன இதுக்கு, இது வந்துட்டு அகரணைக்குரியது. அதே போல நஃபியுடைய நஃபியுடைய சியாக்கில் நஃபியுடைய முன்பின்னில் என்ன செய்யும், நக்கிரா வருது. வந்தாலும் என்ன அந்த அல்ஃபாதுல் உமூம் பொதுவான என்ற அர்த்தத்தை கொடுக்கும். ஒமாமின் இலாஹின் இல்லல்லாஹ், ஒமாமின் இலாஹின் இல்லல்லாஹ். அப்ப இலாஹுங்கிற வந்திருக்குது, என்னத்துல வந்திருக்குது, நக்கிரா வந்திருக்குது ஃபி சியாக்கின் நஃபி, மாங்கிற அந்த சியாக், அந்த நஃபியோட சியாக்கில் வந்திருக்கு. அப்ப எனவே ஒமூமை அர்த்தத்தை கொடுக்கும். அதே போலதான் இஸ்முல் ஜம், இப்ப நான் முந்தி பார்த்ததெல்லாம் என்னது, ஒரு முஃப்ரது அதோட அலிஃப்லாம் சேர்ந்து வர்றது, அல்லது இலாஃபு செய்யப்பட்டு வர்றது. இதென்னு செய்த இஸ்மு ஜம் வந்து என்ன செய்யுது, இலாஃபு செய்யப்படுது. எப்படி, அதுவும் உமூமுடைய அர்த்தம். யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், அவுலாதிக்கும். இப்ப உங்களுடைய அந்த அவுலாதுங்கிறது இஸ்மு ஜம் வந்து கும்ங்கிற அந்த முகாத்தப்போடு செய்யப்பட்டிருக்குது, அந்த இலாஃபு செய்யப்பட்டிருக்கு. அப்ப எல்லா உங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் என்ன செய்யும், அடங்கும். அடுத்து இஸ்முல் ஜம் அல் முஅர்ரஃப், என்ன அல் இஸ்திக்ராக்கக்கூடிய அல் சேர்ந்து வார ஜம். எப்படி ஃபக்துலுல் முஷ்ரிகீன், இப்போ அல் முஷ்ரிகீங்கிற ஜம் அதில் அலிஃப்லாம் வந்து எல்லா முஷ்ரிகீங்களையும் என்ன கொள்ளுங்கள் என்று வரும். அடுத்தது அஸ்மாவுல் முபுஹமாவும் என்ன செய்யும், இதில் அடங்கும். அஸ்மாவுல் முபுஹமா இஸ்திஃபாமுக்கு வாரதெல்லாம் என்ன, அஸ்மாவுல் முபுஹமான்ற இஸ்திஃபாமுக்கு வாரது. எப்படி மன் மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனன் ஃபயுலாஇஃபஹு லஹு, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார் இருக்கிறார்கள், அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்வான், அவங்களுக்கு ஒரு கூலியை கூட்டி கொடுப்பான், அந்த கடனை அவங்களுக்கு பல மடங்காக்கி கொடுப்பான். அப்ப மண் வந்து இஸ்திஃபாம், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனன். அப்ப அந்த இஸ்திஃபாமுடைய ஜவாபுல வந்து தான் ஃபயுலாஇஃபஹு என்ன செஞ்சிருக்காங்க, நஸ்ப் செய்யப்பட்டிருந்துச்சு. அப்ப இங்க மன் தல்லதிங்கிற மண் வந்து என்ன செய்யுது, எல்லா சகலரையும் குறிக்கும், ஆண் பெண் எல்லாரையும் குறிக்கும். அடுத்தது ஒமாதா, ஒமாதாங்கிறதும் உமூமுக்குரியது தான்.
மாதா அராதல்லாஹு பிஹாதா மாதா அராதல்லாஹு பிஹாதா மசலா, இதை கொண்டு அல்லாஹு தஆலா என்னத்தை நாடி இருக்கார். அப்போ இதுகெல்லாம் என்ன அல்ஃபாதுல் உமூம்களில் அடங்கும். அடுத்து அஸ்மாவுல் மௌசூலா, மௌசூலான இருக்குதானே, எப்படியும் மா, மன், ஐயு, அல்லதி, அல்லதி, அதில் ஜம்முகள் அல்லதீன, அல்லாத்தி, இதுகளெல்லாம் என்ன செய்யும், அது இந்த அல்ஃபாதுல் உமூமில் அடங்கும். உஹில்ல லக்கும் மா வராஅ ஸாலிகும், அல்லாஹ் தஆலா அந்த யாரெல்லாம் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி போட்டு அதுக்கு பின்னால் உள்ள உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது என்ன செய்யப்பட்டிருக்கு, மா உஹில்ல லக்கும் மா வந்துருக்கு, மா வந்து அப்போ இஸ்மு மௌசூல். அப்போ அதுவும் என்ன, அப்போ என்னென்ன இதுக்காக தகுந்து அதெல்லாம் உங்களுக்கு ஹலால். அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், வானம் பூமியில் உள்ளவர்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணிகிறார்கள் என்பதை நீ காணவில்லையா? அப்போ அந்த மன் ஃபிஸ் ஸமாவாத்துங்க, மண் வந்து என்ன வந்திருக்குது அவற்றுக்களை உம்முமுக்கு வந்திருக்குது. அப்போ எல்லாம். அடுத்தது வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக்க. அப்போ வல்லதீன, அப்போ அந்த அல்லதீனங்கிறது அப்போ யாரெல்லாம் ஈமான் கூடுறாங்களோ அவங்க எல்லாம் அடங்குவாங்க. இன்னல்லதீன சபகத் லஹும் மின்னல் ஹுஸ்னா, அதுவும் அல்லதீன இப்படி வரும். அப்போ இப்படி அப்போ மா, மன், அல்லதி, அல்லதி, அல்லாயி, அல்லவாத்தி முழுதும் அல்லதீன எல்லாம் என்ன செய்யும், அல்ஃபாதுல் உமூமில் அடங்கும். அப்போ இதுதான் இதை நாங்கள் ஆம் என்று சொல்கிறது, பொதுப்படையாக வாரங்கிறது இதைத்தான் குறிக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம், இப்போ இமாமுல் ஹரமின் என்ன சொல்லியிருக்கேன் பார்ப்போம், இந்த லேசாக வழங்கும் இன்ஷா அல்லாஹ். அம்மல் ஆம்மு ஃபஹுவ மா அம்ம ஷைஐனி ஃபஸாயித், ரெண்டுக்கு மேற்பட்டதை குறிக்கக்கூடியதான் ஆம். மின் கௌலிஹி அமம் து ஜெய்தன் வ அம்ரன் பில் அத்தாயி, கொடையை கொடுத்து கொடை மூலமாக நான் என்ன செய்தேன், ஈகை மூலமாக ஜெய்தையும் அம்ரையும் நான் பொதுவாக்கினேன். ஓ அமம் து ஜமீ அன் நாசி பில் அத்தா, எல்லா மனிதர்களும் அத்தாவை கொண்டு என்ன செய்தேன் பொதுமை. அப்போ இந்த சொல்ல சொல்றார் அவர் உனக்கு தானே, அந்த ஆம்ங்கிறது எல்லாத்தையும் ரெண்டுக்கு மேற்பட்ட எல்லாத்தையும் அடங்கிக்கொள்ளும். ஒன்றுக்கும் ஆம் என்று சொல்றல, ரெண்டுக்கு மேற்பட்டது. அப்போ முசன்னா உமா ஃபௌகஹு. وأما العام فهو ما عم شيئين فصاعدا من غير حصر, என்ன ஹஸ்ர் இல்லாம என்ன செய்யும், எல்லாத்தையும் அடைத்து. அப்போ ஹஸ்ரண்டு இப்போ 50 பேர் 50 சொன்னா அப்போ ஹஸ்ராயிடும், அது ஆம் இல்லை. விளங்குதானே, அது அல்ஃபாதுல் அததிக்கு அது வந்துச்சென்றால் அதில் ஆமுடைய அர்த்தம் இருந்தாலும் அது ஹஸ்ர் வந்ததுனால ஆமுல அடங்காது. மின் கௌலிஹி அமம்து ஜெய்தன் வ அம்ரன் பில் அத்தா வ அமம்து ஜமீஅன் நாஸ் பில் அத்தா ஐ ஷமில்துஹும் பிஹி ஃபஃபில் ஆமி ஷுமூல். அப்போ அங்கே இஸ்திக்ராக் ஷுமூலியத்து இருக்கிறது. சரி, சியகுல் உமூம், இந்த உமூமுக்கு பாவிக்கக்கூடிய சொற்கள் என்ன, அல்ஃபாதுல் மௌதுஅத்து லஹு அர்பா, அதில் முக்கியமானதை சொல்றார். அல் இஸ்முல் வாஹித் அல் முஅர்ரஃப் பில் அலிஃப் வல்லாம், அலிஃப் லாமுக்கும் மாரிஃபா வந்த என்ன ஒன்று. நான் உங்களுக்கு முந்தைய உதாரணமாக சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கோம், இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், இவர் சொல்லுவார் யாரு, இமாம் மஹல்லி அவர் ஷரஹ்ல. அடுத்து இஸ்முல் ஜம் அல் முஅர்ரஃப் பில்லா, லாம கொண்டு மாரிஃபாவாக்கப்பட்ட ஜம். இஸ்முல் வாஹித் அல் முஅர்ரஃப் பில் அலிஃபி வல்லாம் நஹு இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர் இல்ல அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். அப்போ அது வ இஸ்முல் ஜம் அல் முஅர்ரஃப் பில்லாம் நஹு ஃபக்துலு அல் முஷ்ரிகின், இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது வல் அஸ்மாஉல் முபஹமா, கமன், மண் வந்துட்டு ஃபீமன் யாக்கில் உயர்த்தனைக்கு, வமா ஃபீமா லா யாக்கில் அஹரனைக்கு. அடுத்து வ ஐயு ஃபில் ஜமீ வ ஐன ஃபில் மக்கான், அவருக்கு ஐனங்கிறது மக்கானை குறிக்கும். வல் அஸ்மாஇல் முபஹமா கமன் ஃபீமன் யாக்கில். ஃபத்ஹ் மக்காடமிக்கு என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தஹல தார அபி சுஃபியான ஃபஹுவ ஆமின், யார் அபு சுஃபியான் வீட்டுக்குள்ளே அவங்க ஆமின். அப்போ யாராலும் அலைவர் அந்த மண் எல்லாம் நுழைஞ்சும். கமன் உதாரணம் சொல்லலாம், கமன் தஹல தாரி ஃபஹுவ ஆமின். ஒரு ஆள் சொல்றாரு எந்த வீட்டுக்கு நுழையிறாங்க அவங்க ஆமின். அப்போ யாரெல்லாம் நுழையிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் உள்ளடக்கி கொண்டு. வமா ஃபீமா லா யாக்கில், அஹ்ரனையில மாவர் நஹு மா ஜா அனி மின்க, உன்னிடத்திலிருந்து எது வருகிறதோ அகத்துஹு, நான் அதை எடுத்துக்கொள்வேன். அப்போ மாங்கிறது நிகழ்ஞ்சிருக்கிங்க அஹ்ரனைக்கு வந்துருக்கு. வ ஐயு இஸ்திஃபாமியா ஷர்த்தியா மௌசூலா ரெண்டும் இருக்குது. ஃபில் ஜமீ ஃபீமன் யாக்கில் வ மா லா யாக்கில் எல்லாத்துக்கும் வரும். நஹு ஐயு அபீதி ஜாஅக அஹ்ஸின் இலைஹி, இந்த அடிமைகளில் யார் உனக்கு வாராங்களோ அவங்கள நீ ஒழுங்காக நடந்து கொள். ஓ ஐயுல் அஷ்யாஇ அரத்த, நீ எதை நாடினாலும் ஆத்தை துக்கஹு, நான் அதை உனக்கு தந்து கொடுப்பேன். அப்போ இதெல்லாம் என்ன பையங்கிறது ஆமா வருது. ஓ ஐன ஃபில் மக்கான், நான் ஒன்றும் ஐனமா தகுன், நீ எங்கிருந்தாலும் அகுன் மாக்க,
நான் உன்னுடன் இருப்பேன். மத்தாங்கிறது ஃபி ஸமான் காலத்துக்கு வரும். அப்போ எல்லா காலம் குறிப்பிட்ட ஒரு காலம் எல்லா காலத்தையும் குறிக்கும். ஒமா ஃபில் இஸ்திஃபாம் வல் ஜஸாஇ வ கைரிஹி. அப்போ மா வந்து இஸ்திஃபாமுக்கு வரும், அடுத்த ஜஸா ஷரத்துக்கும் வரும். நான் முந்தி பார்த்தோம், நாங்கள் பார்த்தோம். என்ன உதாரணம் பார்த்தோம்? ஒமாவுக்கு ஒமா தஅலமு உதாரணம் ஒன்று பார்த்தோம். மாவுக்கு ப்ரோக்ராம் வந்து பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக இமாம் மஹல்லி அவர்கள் ஒமதா ஃபி ஸமான் நஹு மதா ஷிஅத ஜிஅதுக, நீ எப்போ விரும்புறியோ அப்போ நான் வாரேன். அப்போ அந்த எப்போ அந்த காலம்ங்கிறது இங்கே ஆம் இருக்குது. ஒமா மா வந்து ஃபில் இஸ்திஃபாம் நஹு மா இந்த உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, அப்போ அதுவும் லஃபுல் ஆம். வல் ஜஸா நஹு மா தஅமல் துஜ்ஸ பிஹி, மா தஅமல் துஜ்ஸ பிஹி. ஏதாவது ஒன்றை செய்தி என்றால் நீ அதுக்கு கூலி கொடுக்கப்படுவாய். அப்போ வஃபி நுஸ்கத்தின் வேறொரு பிரதியில் வந்திருக்கிறது வல் ஜஸா என்பதற்கு பதிலாக வல் ஹபர் பதலல் ஜஸா. அப்போ நஹு அலிம்து மா அமில்த, நீ எதை செஞ்சியோ அது எனக்கு தெரியும். அப்போ மாங்கிறது இந்த ஆமாக வந்திருக்கு. வகைரிகி அப்போ ரெண்டு நுஸ்காவில், ஒரு நுஸ்காவில் ஜஸா ஆண்டு வந்திருக்கு, வந்து ஹபரை வந்திருக்கு. அப்போ வகைரிகிங்கிற அந்த கைருக்கு விளக்கம் கொடுக்கக்குள்ள அந்த ரெண்டு நுஸ்காபடியும் விளக்கம் கொடுக்க கல் ஹபர். அப்போ ஜஸா ஆண்டு ஒரு நுஸ்காவில் வச்சுக்கொள்ளுமே. அப்போ வல் ஜஸாஇ வகைரிஹி, அப்போ அதுக்கு அந்த வகைரி அங்கே என்ன வரும்? கல் ஹபர்னு வரும். அல்ல நுஸ்கல் ஊல அல்லது ஜஸாங்கிறத ஹபர்னு வச்சோம் என்றால் அல் ஹபர் வகைரிஹி கல் ஜஸா அல்ல நுஸ்கல் தானியா, ரெண்டாம் நுஸ்கல் பிரகாரம் அப்படி வரும். லா வந்து ஃபின் நக்கிராத் நஹு லா ரஜுல ஃபித்தார், அந்த வீட்டில் யாருமே இல்லை. அப்போ இப்படியாக இந்த சொற்கள் தான் என்ன செய்யப்படுத்தப்படுது, அந்த அந்த ஆமுக்கு பாவிக்கப்படுது. அப்போ நாங்கள் அந்த மாவுக்கு என்ன உதாரணம் பார்த்தோம்? ஒமா தஃஅலு மின் கைரின், நீங்கள் ஏதாவது ஒன்று செய்தீர்கள் என்றால் யஅலமுஹு அல்லாஹ். அப்போ அதுக்கு நாங்கள் அந்த நாங்கள் சொன்ன அந்த ஆயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ இதுதான் அல் ஆம்ங்கிறதும் அடுத்தது அல்ஃபாதுல் உமூம் என்கிறதும் இதான் அதனுடைய விளக்கம். வபில்லாஹி அத்தௌஃபீக்.